என்ன ஸ்பெஷலாக வந்து இன்னைக்கு vlogல வந்து முன்னாடி பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நம்ம ஒரு குட்டி நாய்க்குட்டி வாங்க போகிறோம். நம்ம வந்து ஊட்டிக்கு போகிறோம். அதுக்காக இன்னைக்கே 6:30 ஆச்சு. நம்ம டைரெக்டாக வந்து என்ன பண்ண போகிறோம், என்ன நாய்க்குட்டி வாங்க போகிறோம், எங்கே வாங்க போகிறோம், எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுக்குள்ளே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக நாங்கள் வந்து அமுதசுரபி எக்ஸ்பிரஸ் வந்துட்டோம். நம்ம கிணத்துக்கடவுக்கு முன்னாடியே வந்துடுங்க இது. ஸோ ரொம்ப எனக்கு வந்து ஃபேவரட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ஸோ அங்கே வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரும்போது அன்றைக்கி நாங்கள் கிளம்புன நாள் வந்து பொங்கல் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு ஒரு பொங்கல் பெட்டின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே நம்மளோட மறந்து போன ஸ்வீட்ஸு, இந்த மாதிரி நேட்டிவ் ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. ஒரே பாக்ஸாக இருக்கிறனால நமக்கும் ஈஸியாக ஒன்று கேரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பாக்ஸோட விலை 750 வந்தது. ஆக்சுவலி ரேட் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஹையர் சைடாக தான் தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பசிக்குது சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் ஊட்டி கிளம்பிட்டோம். அந்த வேலை வந்து நாங்கள் போயிட்டு இருக்கும்போதே பயங்கர குளிருங்க. நாங்கள் போன அன்னைக்கு பொங்கல் டைமில் யாரெல்லாம் வந்து ஊட்டி போயிருந்தீங்கன்னு தெரியல, வேற லெவல் குளிராக இருந்தது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து விலாகை வந்து திடீர்னு அங்கிருந்து இங்கே கண்டினியூ பண்ணுறோம். என்ன அப்படின்னா, நான் வந்து இடையில நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து நாய்க்குட்டி வாங்க தான் வந்துட்டு ஊட்டிக்கே வந்தோம். ஸோ ஊட்டிக்கு ஏன் வந்தோம், இதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ என்ன அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு நாய்க்குட்டி வச்சிருந்தோங்க. இப்போ புதுசாக வந்து நாய்க்குட்டி வாங்குற மாதிரி இல்லை, முன்னாடியே ஒரு நாய்க்குட்டி வச்சிருந்தோம். அது பேர் ஸ்கிராப்பி. நான் ஸ்கிராப்பி பத்தி இப்ப நம்ம வீடியோஸ் வந்து எதுவுமே இருக்காது. ஏன்னா நாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணி சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 year தான் வந்து அது நாங்க பாப்பான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ பாப்பா வந்து அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஒரு சடன் டெத் ஆயிடுச்சு. என்னன்னா அவளுக்கு வந்து லிவர் ஃபெயிலியர். அது வந்து ஒரு ஃபீமேல் பக் பப்பி, நம்ம வோடஃபோன் டாக்னு சொல்லுவோம்ல, அழகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பக் பப்பி. நான் வந்துட்டு அதை பத்தி டீட்டெயில்டா அது என்ன நடந்துச்சுங்கிறது இன்ஃபர்மேஷன் வந்து நான் மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா அது ரொம்ப எனக்கு சொன்னேன்னா நான் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். நான் அதனாலதான் இதை பத்தி எதுவுமே நம்ம சேனல்ல இது வரைக்கும் வந்தது இல்லை. நான் எந்த சோசியல் மீடியாலையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னும் நான் வந்துட்டு என்னோட பப்பி பத்தி சொல்லவே இல்லை. நிறைய பேத்துக்கு இன்னும் எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கே தெரியாது. ஆனா நாங்க வந்து ரொம்ப பாசமா ரொம்ப டியரா இருந்தது ஒரு எங்க வீட்டுல ஒரு ஃபேமிலி மெம்பர்னே சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு எப்படி சடனா இருந்துச்சு, அதையே எங்களால வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கறதும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். நாங்க என்ன பண்ணோம், ஒரு டைம் வந்துட்டு எங்க வீட்டுல அம்மா வீட்டுல அத்தை வீட்டுல தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்க வந்து நிறைய ரோம் பண்ணிட்டே இருக்கோம், வெளியே டிராவல் பண்றோங்கிறனால அங்கதான் வந்துட்டு பாப்பாவை நாங்க விட்டுருந்தோம். ஸோ பாப்பா நான் சொல்றது வந்து ஸ்கிராப்பியா. ஸோ ஸ்கிராப்பி வந்து நாங்க அங்கதான் விட்டுருந்தோம். ஒரு டைம் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, அதுக்கு வந்து சாப்பிடவே மாட்டேங்குது. யூஸ்வலா பக் பப்பீஸ் வந்து அந்த மாதிரிதான், இடையில சாப்பிடாது. நம்ம வந்து ரொம்ப அதை புஷ் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு நம்ம ஒரு முட்டை கொடுத்தா கூட ஓகே, அது வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஓகே, ஹெல்தியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுறணும். ரொம்ப ஓவர் ஃபீட் பண்றதோ இல்ல வந்துட்டு ஸ்பைசியான ஐட்டம்ஸ் கொடுக்கறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது. எங்களுக்கு வந்து நாங்க அங்க பேரண்ட்ஸ் வீட்டுல விட்டுருந்தோம் இல்லைங்களா, அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து நாய்க்குட்டினா அவங்க செல்லமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில டைம் வந்துட்டு அவங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க தெரியாம அவங்க வந்து அது கொடுத்துருவாங்க. ஸோ அது கேக்குது பாவம், அது வந்து பாவம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சும்மா அப்பப்ப ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவாங்க. நம்ம போய் என்னதான் சொன்னாலும் பெரியவங்க கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. அதுல வந்துட்டு அதுக்கு என்ன ஆச்சு, அதனால ஆச்சாங்கிற மாதிரி டாக்டர்ஸ் எதுவுமே அந்த மாதிரி சொல்லல. பட் ஒரு டைம் வந்துட்டு திடீர்னு சாப்பிடாம நிறுத்தி ஒரு வாமிட் பண்ணி கண்டினியூஸா வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன, ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து டாக்டர் கிட்ட, அவங்க வந்து ஊருக்குள்ள இருக்காங்க. ஸோ அங்கிருந்து எந்த பெரிய டாக்டர்ஸும் இருக்க மாட்டாங்க. யூஸ்வலா உடம்பு சரியில்லைன்னா நாங்க தான் கூட்டிட்டு போயிட்டு கோயம்புத்தூர்ல பார்ப்போம். நாங்க வந்து அதே மாதிரி கூட்டிட்டு போயிட்டு பொள்ளாச்சிலேயே பார்த்தோம். அங்க வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ ஒரு பெட் கிளினிக் இருக்கு, வைபவ் பெட் கிளினிக்னு. அங்க வந்து நாங்க போய் காமிச்சோம். அவங்க என்ன சொன்னாங்க, பார்த்த உடனே ஓகேங்க, அதுக்கு வந்து அந்த டைம்ல நாங்க கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாங்க அங்க கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருந்தது. ஸோ அது வந்து என்ன சொன்னாங்கன்னா, இங்க ரொம்ப நல்லா பார்ப்பாங்க, 2 பேர் இவங்க ஒருத்தவங்க நல்லா பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு நர்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு சொன்னாங்க பொள்ளாச்சியில இந்த கிளினிக் சூப்பரா இருக்கு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நாங்க இமீடியட்டா சாப்பிடல அப்படிங்கறதுனால ஒரு பக்கத்துலயே எங்க வீட்டு பக்கத்துலயே ஒருத்தர் இருந்தாரு. அவர் வீட்டுக்கே வருவாரு, ஒரு கவர்மெண்ட் டாக்டர். நாங்க சரி அவரை சொல்லிடுவோம்னு சொல்லி சொன்னோம். அவர் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாரு. வயிறு வந்து பாப்பாக்கு வீங்கிருச்சு. ஸோ ஸ்கிராப்பிக்கு வந்து நல்லா வயிறு வீங்கிருச்சு. ஏன் வயிறு வீங்கிச்சு, இது வரைக்கும் அது நடந்ததே கிடையாது. அதுக்கு வந்து ஒரு 7 years பேபி இல்ல ஒரு 8 years பேபி ஆக்சுவலா.
ஸோ 8 இயர்ஸ் பேபி நாங்கள் வந்து என்ன ஏன் வயிறு வந்து இந்த மாதிரி ஊதிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. அப்போ கூப்பிட்டப்போ அவர் வந்து ஒரு ரெட் கலர்ல இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாரு. போட்டப்போ அது ரொம்ப கத்துச்சு. யூஸ்வலா அந்த மாதிரி பண்ணும், லைட்டா பண்ணும். பட் அது சாப்பிடவே இல்லை. அப்பவுமே சாப்பிடல. மருந்தெல்லாம் ஊத்துறோம், என்னென்னமோ பண்றோம். ஆனா அதுக்கப்புறம் பாத்ரூம் மோஷன் ரெண்டுமே பண்ணல. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. சாப்பிடாதனால போல அப்படின்னு நினைச்சா கூட நம்ம எக்ஸ்கிரீஷன் பண்ணி தானே ஆகணும். அது எப்படி ஒரு தண்ணி குடிக்குது, தண்ணி நிறைய குடிக்குது, குளுக்கோஸ் வந்து நாங்க அதை கலக்கி கலக்கி வச்சுட்டே இருக்கோம். ஏன்னா வேற ஆப்ஷன் இல்லை அது சாப்பிட்றதுக்கு. நாங்க கொடுத்துட்டே இருக்கோம், அது சாப்பிடலையேன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கவலையா இருந்துச்சு. அப்புறம் அங்க கொடுத்து அவர்கிட்ட கொடுத்துமே எங்களுக்கு பெருசா இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் சொன்னாரு, நான் வந்து என்னோட ரெகுலர் ஆட்டோ அண்ணா இருப்பாங்க, ஸோ அவர் தான் சொன்னாரு, இல்லம்மா இங்க நீங்க பாக்காதீங்க, இந்த டாக்டர் வந்து அவ்வளோ ஒன்றும் நல்லா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. சரி அப்ப யார் பார்ப்பாங்க அப்படி கேட்கும்போது அங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க பாருங்க அப்படின்னாங்க. சரின்னு அங்க போனோம். அங்க போய் பார்த்த உடனே அவங்க ட்ரிப்ஸ் இறக்குனாங்க. ட்ரிப்ஸ் இறக்கிட்டு என்ன சொன்னாங்க, 2 days டைம் கொடுத்தாங்க. அதுக்குள்ள பாப்பா வந்துட்டு இது போயிடுச்சு, ஐ மீன் சுச்சு போயிட்டா, இல்ல வந்து வெளில போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, மோஷனும் போயிடுச்சுன்னா காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு பயம். ஏன்னா இது வந்து கேட்டு வருது வந்து அபியும் எங்க அத்தையும் தான் போனாங்க. நான் வந்து அன்னைக்கு வீட்டுல தான் இருந்தேன், எனக்கு ஃபீவரா இருந்ததுன்னு நான் வீட்டுல தான் இருக்கேன். ஸோ என்னாச்சுன்னா இவங்க 2 பேர் போய் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை, இந்த மாதிரிங்கிற விஷயம் என்கிட்ட சொல்லவே கிடையாது, எனக்கு தெரியவே இல்லை. அப்போ நான் வந்து 1 வீக்கா பார்த்துட்டு இருக்கேன். எங்க அத்தை வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, நெக்ஸ்ட் ஐ மீன் 4 நாள்ல திருப்பி கூட்டிட்டு போகணும் டாக்டர் கிட்ட. கூட்டிட்டு போற அன்னைக்கு அது கரெக்டா ஹாஸ்பிட்டல் வாசல்ல போய் சுச்சு போயிடுச்சு. அப்ப எங்க அத்தைக்கு வந்து ரொம்ப ஹாப்பி, செம்மையா கால் பண்ணி கௌரி இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கிராப்பி சுச்சு போயிடுச்சு. அப்புறம் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியல, அபிகிட்ட மட்டும் ஏதோ சொல்லியிருக்காங்க, எங்க அத்தைக்குமே எதுவும் தெரியாது. ஸோ மருந்து சாப்பிட மாட்டேங்குது. நாங்க சிஸ்டருக்கு கால் பண்ணிட்டே இருக்கோம், ஏன் வந்துட்டு மருந்து சாப்பிட மாட்டேங்குது, நாங்க வந்து எல்லாமே பண்ணிட்டோம், 10 daysல சரியாயிரும், நீங்க இன்னும் சரியாகல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருக்கோம். அவங்க 2-3 times ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அப்புறம் 4th time திட்டாங்க எங்க அத்தைய, நீங்க எதுக்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்க பையன்கிட்ட நாங்க எல்லாமே சொல்லியிருக்கோம், நீங்க கேட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க. அப்ப எங்களுக்கு தெரியல என்ன ஆச்சு அப்படின்னு. அப்புறம் அபிகிட்ட ஃபோன் பண்ணி எங்க அத்தை கேக்குறாங்க, ஒழுங்கா சொல்லு என்ன ஆச்சு அப்படின்னு. அப்புறம் அத்தை அபி சொல்றாரு, இந்த மாதிரி இல்ல காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, உங்ககிட்ட எல்லாம் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு அழுகுறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னடா அது இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. சரி நம்ம வந்து எமோஷனல் பார்ட்டை வந்து கடந்துருவோம். ஸோ அது நெக்ஸ்ட் டே இன்னைக்கு தெரியுது எங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அது இறந்துருச்சு. எந்த ஒரு இதுவும் பண்ணல. அங்க வந்து நான் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் இருக்கும், வாசல்ல படுத்துட்டு இருந்தது, எங்க அத்தை தான் தூக்கிட்டு வருவாங்க உள்ள, ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அது எந்திரிச்சும் வர மாட்டேங்குது, தூக்கவும் விட மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது. அப்ப நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம். அன்னைக்கு நைட்டு எங்க அத்தை, சின்ன மாமா எல்லாம் வந்து ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்களும் ரொம்ப க்ளோஸ் பப்பி கூட. அவர் கூட நிறைய வந்துட்டு பாத்துப்பாரு, குளிக்க வைக்கிறதுல இருந்து எல்லாமே பாத்துப்பாரு. ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு வந்து அன்னைக்கு இறந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எல்லாருமே ரொம்ப உடஞ்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பப்பி வாங்கணுமா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எமோஷனல் சைடா யோசிச்சு நாங்க அதை வந்து பண்ணவே கிடையாது. நீங்க ஒரு டாக் வளர்த்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதோட லாஸ் வந்து நமக்கு எவ்வளவு பெரிய லாஸா இருக்கும், நம்ம அதுக்காக எவ்வளவு வருத்தப்படுவோங்கிறது. நம்ம எந்த பெட்டு, நான் பப்பின்னு நான் வெறும் சொல்லல, டாக் மட்டும் சொல்லல, ஒரு கேட்டோ ஒரு பேரட்டோ இல்ல வந்து ஒரு ஃபிஷ்ஷோ எது வளர்த்திருந்தாலும் நமக்கு அதோட வலி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அது வந்து இன்னொரு டைம் நம்மளால கோத்ரூ பண்ண முடியுமா அப்படிங்கறது வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பிளஸ் வந்து 3 months கிட்ட ஆச்சு எனக்கு வந்து அவ்வளோ ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ்க்கே நாங்க போயிட்டோம். என்ன சடனா இறந்தங்காட்டி, இன்னும் ஏஜ் ஆகி இறந்துருந்ததுன்னா நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் உங்க குட்டி இருக்கு, ஏதாவது ஒரு டாக் இருக்கு, வயிறு ஊதிடுச்சு, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா இம்மீடியட்டா டாக்டர் கிட்ட கூட்டு போயிருங்க. அண்ட் உங்க ஊருக்குள்ள இருக்கிற பக்கத்துல இருக்க சின்ன டாக்டரோ அந்த மாதிரி பாத்துறாதீங்க. இது என்ன நார்மல் தான், இது வயிறு ஊதி இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காதீங்க. ஸோ வயிற்றுல ஊதி இருக்கு, யூரின் போல, மோஷன் பாஸ் பண்ணல அப்படின்னா இம்மீடியட்டா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருங்க. அது வந்து பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். எங்ககிட்ட சொன்னதே ஒரு 10 days முன்னாடி வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு. சரி விடு பாப்பா, இன்னொரு குட்டி பாப்பா வருது இல்ல, பாத்துக்கலாம். ஏய் லூசு, ரெக்கார்டிங்ல இருக்கு, ஆஃப் பண்ணு, ஃப்ரீ அவுட்.
சரி விடு, இப்ப என்ன பண்ண மட்டும் சொல்லு. அதான் பாப்பி இறந்து 1 இயர்க்கு மேல ஆயிடுச்சு. அவளால கண்டினியூ பண்ண முடியல. அதான் நான் சொல்ல வர்றேன். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு சீரியஸா. அது உண்மையுமே ஒரு ரொம்ப பயங்கரமான ஃபீல். அது ஒரு ஃபேமிலி மெம்பர் இழந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் எப்பவுமே ரொம்ப ஷார்ட் லிவ்டு. நம்ம ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். அது கஷ்டம் தான் கண்டிப்பா. அது கோத்ரூ பண்ற ரொம்ப பெரிய விஷயம். ஏஜ் ஆகி போனா அது தெரியாது. ஏன்னா ஓகே அதோட லைஃப் அவ்வளவுதான் சொல்லி இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நிறைய வச்சிருந்தோம். நாங்கள் பப்பி வச்சிருந்தோம். ஒரு பொமேரியன் வச்சிருந்தோம். அப்புறம் குட்டி டாக்ஸ் கேட் எல்லாம் வச்சிருந்தோம். பட் இது வந்து என்ன சொல்றது, சடனா அப்படியே போயிடுச்சு. ஒண்ணுமே சொல்லல. திடீர்னு 10 நாள் தான் உடம்பு சரியில்லாம போச்சு. உள்ள போனோம், ஹாஸ்பிட்டல் போனோம், டக்குன்னு அப்படியே சொல்லிட்டாங்க. அதனால ரொம்ப நாளா எடுக்காமே இருந்தோம். ஆல்மோஸ்ட் 1.5 years ஆச்சு ஐ திங்க். அப்புறம் அது வாங்க வேணாம்னு சொல்லிட்டே இருந்தோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு பிரசாத் இருக்கான். அவன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தான், டேய் வேற ஏதாவது பப்பி வாங்குங்கடா, ஏதாவது பண்ணுங்கடா, இது பண்ணிட்டு இருக்காதீங்க, இல்லடா வேணாம்டா, ரொம்ப டிப்ரெஷன் போயிடும்டா, அது வாங்கினா நல்லா இருக்கு, அந்த டைம் நல்லா சூப்பரா இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம், இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வழுக்க டைமா சொல்லி கிஃப்டே கொடுத்துட்டான் எங்களுக்கு. கடைசியில நாங்க வேணான்ட்டே இருந்தோம். அப்புறம் என்ன பிரச்சனை, நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க நிசார்னு ஊட்டியில, அவங்க கிட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு இதை அரேஞ்ச் பண்ணோம். அதுக்கு தான் ஆக்சுவலி வந்திருக்கோம் ஊட்டிக்கு. வந்தோம் அப்படியே இங்கே ஸ்டே பண்ணோம். இப்போ போய் அதான் பப்பியை வாங்கிட்டு போக போகிறோம். இது ஒரு ஷிட்ஜு பப்பி, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்க மாதிரி. உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன், அப்புறம் எடுக்கும்போது எப்படின்னு வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அதுதான் இப்போ கிளம்ப போகிறோம். இப்போ ரூம் வெக்கேட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக குன்னூர் போயிட்டு, ஆக்சுவலாக குன்னூர்லேருந்து பக்கம் அவங்க ஏதோ வச்சிருக்காங்க. ஏன்னா மெயினாக வந்து இதுக்கு பப்பிக்கு ஏன் ஓகே சொன்னா, அது ஒரு சின்ன சென்டிமெண்டல் திங்கு. நாங்கள் ஸ்கிராப்பி இருக்கா இல்லையா நம்ம பாப்பா, அது வாங்கினதும் ஊட்டியில், ப்ளஸ் இந்த பப்பியும் ஊட்டியில தான் இருக்கு. அதனால ஒரு சின்ன கனெக்ட். ஊட்டியில இருக்கு, பப்பி இருக்கு, அப்புறம் பாத்துக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்க வீட்டுல 2 டாக்ஸ் இருக்கு. நீ எங்க போறேன்னா எங்க வீட்டுல விட்டு நான் பாத்துக்கிற மாதிரி சொல்லியிருக்கான். என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆனா உண்மையுமே செம சூப்பரு. எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மாதிரி பண்ணுவான் அது பண்ணுவான்னு சொல்லிட்டு. இது சொல்லி குரங்குன்னு நினைக்கிறேன். கௌரி வேற சொல்லிட்டு இருக்கா, ஒரு குரங்கு குட்டியை பிடிச்சிட்டு போவோம், போய் வளர்த்துவோம்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஒரு குரங்கு இருக்கு, போதும் ஒண்ணு, அதுக்கு மேல முடியலன்னு சொல்லியிருக்கேன். பழைய ஜோக்கு, பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதான் இப்போ ரூம் வெக்கேட் பண்ணிட்டு போற வழியில அப்படியே பப்பியை வாங்கிட்டு போறோம். எமோஷனல் பார்ட் முடிஞ்சது. இனிமேல் நம்ம ஹாப்பி பார்ட் தான். பப்பியோட வீடியோவும் போடுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவா கூட வீடியோஸ் போடுறோம். பட் நாங்க அப்படி பிளான் பண்ணல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பார்க்கணும் அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா எக்ஸ்க்ளூசிவா அது கூட வீடியோ போடுறோம். இப்போ நாங்க சும்மா vlog-ஆ மட்டும் போட போறோம். பப்பியை பெருசா காட்டலாமான்னு தெரியல, பார்த்துக்குவோம். சரி, ஓகே கைஸ், அடுத்து வந்து நம்ம ரைட் போறோம், அங்க மீட் பண்ணுவோம். பாய். பக்கத்துல are you excited? எக்ஸைட்ல ஆயிட்டேன். வண்டி ஒரே இதா இருக்குது. குறுகல் பாதையா இருக்கு ஊட்டியில அருவங்காடுக்குள்ள இருந்து பாய்ஸ் கம்பெனி வந்து அது வழியா எங்கேயோ மேல ஏறி ஏதோ ஒரு காட்டு பாதை வழியா போயிட்டு இருக்கோம். நம்ம நாய்க்குட்டி வாங்குறது இந்த 1 minute தான். 1 minuteல நம்மளோட குட்டி சாம்பியன் பார்க்க போறோம். வந்துட்டாரு, ஏதோ அங்க நிக்கிறாரே அவர்தான். கூடையில நாய்க்குட்டியோட வந்திருக்காரு. ஐயோ கியூட்டி. என்ன கொடுக்கணும் சாப்பிடறதுலாம்? இப்போதைக்கு இன்னும் ஒரு 1 month கிட்ட முடிஞ்ச அளவுக்கு சேலாக்கே ஃபிட் பண்ணுங்க. சரிலாக்கா. செமையா இருக்கு. இவ்வளோ குட்டியா இருக்கு, நடுங்குது பாவ குளிர்ல. தூக்குறியா? எங்க வீட்டுக்கு வர போறியா நீ? குளிக்க வைக்கிறதெல்லாம் வைக்கலாமா? இப்போதைக்கு ஆனால் 1 month கிட்ட ஒன்றுமே பண்ண வேணாமா? சரி பாப்பா, அதான் பண்ணிட்டா. பாய் சொல்லியா? ஓகே பாய். உங்க வீட்டுக்கு டாடா சொல்லிடு. நாய்க்குட்டி வாங்கிட்டோம். இப்போ வந்து நாங்க பாப்பாவை வச்சுட்டு பேர் வந்து நாங்க வீட்டுக்கு போய் ரிவீல் பண்றோம். வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே
வீட்டுக்கு வந்துட்டோம். இவன் தான் வந்து எங்க மேங்கோ குட்டனுங்க. ஸோ இவன் பேர் வந்து நாங்க மேங்கோ குட்டன்னே வச்சிட்டோம். எங்களுக்கு வந்து ரொம்ப தேடிட்டே இருந்தோம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் நாங்கள் யோசிச்சு பார்த்ததுல எங்களுக்கு மேங்கோ குட்டன் அப்படிங்கிறது அவனுக்கு ஆப்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அவன் பேர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போக இன்னும் நிறைய vlogs பார்க்கணும், ஹாப்பினஸ் பார்க்கணும், அண்ட் ஃபுட் ரிவ்யூஸ் பார்க்கணும், ரூம் டூர்ஸ் பார்க்கணும்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பை.